விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 ஃபார்மர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ. இதற்கு முன்னாடி நிறையா விதைகள் முளைக்காத போனது, அதை பற்றி நிறைய வீடியோ போடணும். இந்த வெரைட்டியை பற்றி ஏன் வீடியோ போடல அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்டாங்க. சரி, ஓகே, அதை பற்றியும் வீடியோ நம்ம போட்டுருவோம், நம்ம ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லையே. ஸோ அதனால் மைக்கோ 40-60 முளைக்காத போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து இப்போ 20ஆம் தேதி வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் அப்படிங்கிறது எதை பற்றின மீட்டிங் அப்படிங்கிறதும், அண்டு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு விதைகளும் விற்பனைக்கு வராது. மக்காசோள விதைகள் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணத்தினால கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3-4 வீடியோவோட லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அந்த வீடியோஸை எதற்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அதில் மக்காசோள செடியில் ஆண் பூங்குத்து அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்போம். நம்ம வயல்களுக்கு நாம்ளே தரமான விதைகளை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த முளைப்புத்திறன் பிரச்சனை அப்படிங்கிறது எதனால் வருது, எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும், மக்காசோள விதைகள் முளைக்காத போவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து எல்லாம் ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருப்போம். ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வளவலன்னு பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி 20-21ஆம் தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னா, முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்கக்கூடிய, ஜெர்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதை நிறுத்தணும். உங்களுக்கு எந்தெந்த லாட் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், அதனால் அதை நிறுத்திடுங்க அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது, குறைந்த காலாவதி தேதியுடைய விதைகளை சப்ளை பண்ணுறதை நிறுத்துங்க. அதாவது 1 மாதமோ 2 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ முடியக்கூடிய காலாவதி டேட் இருக்கக்கூடிய விதைகளும் நிறுத்த சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது, இந்த வெயில் காலத்தை தாங்கி வளரக்கூடிய சக்திகள் இல்லாத மக்காசோள விதைகள் கொடுக்க வேண்டாம். அதாவது இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஹீட் வருது இல்லையா, அதாவது வெயில் காலம் அதிகமாகும் போது மக்காசோள செடிகளில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை இல்லாத விதைகளை உடனே கொடுக்கறத நிறுத்திடுங்க. எதெல்லாம் ஹீட்டை தாங்கி வளருமோ அந்த விதைகளை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து, ஜெர்மெண்டேஷன் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே இருக்கணும் இந்த சீசனுக்கு. அது ஜெர்மெண்டேஷன் டெஸ்ட் பாஸ் ஆகிருந்தால் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளுக்கும் ஜெர்மெண்டேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. பிப்ரவரி கடைசியில் வந்து விதைகள் வாரத்தில் விதைகளை நிறுத்த சொல்லிட்டாங்க. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் இதில் பார்க்குறோம். ஓகேவா. அதற்கு முன்னாடி மைக்கோ 40-60 அப்படிங்கிற ஒரு மக்காசோள வெரைட்டி இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு வருது. நம்ம போன வருஷம் என்னோடய வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நிறையா பேர் கீழே சண்டை பிடிச்சிருப்பாங்க, எனக்கெல்லாம் சூப்பராக முளைச்சிருக்கு அப்படி இப்படின்னு. நம்ம இதை போன வருடமே சொல்லிட்டோம், மைக்கோவுடைய ஆட்டம் அப்படிங்கிறது முடிய போகுது அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா, மைக்கோ வந்து இன்னும் அந்த பழைய மெத்தட், பழைய வெரைட்டியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புது வெரைட்டியை இன்னுமே மார்க்கெட்டில் கொண்டு வரல. எனக்கு தெரிஞ்சு 5-6 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 40-60 கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு மாற்று வெரைட்டி, அதை விட ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கொண்டு வர முடியல. இன்றைக்குமே நிறைய பேரை கேட்டால் மைக்கோ அப்படின்னா 40-60ங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வெரைட்டி தான் சொல்லுவாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி 40-65 வந்திருக்கு, 40-64 வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ கூட 38-38ன்னு ஒரு வெரைட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த 40-60லேயும் சரி, மைக்கோ 38-38லேயுமே சரி, பொலை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. முளைக்காத போகிறது அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம கடைகள்லேயே கூட வந்து நிறைய விவசாயிகள் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்துட்றது, நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறோம், அதை தாண்டியுமே விவசாயிகள் வாங்கிட்டு போய் ஊன்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை, அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விதை முளைக்கிறதுக்கும் முளைக்காத போகிறதுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வாங்கி ஊன்றாங்கன்னா அந்த விவசாயிகள் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதைகள் வாங்கிட்டு போய் ஊனி ஏகப்பட்ட விவசாயிகள் நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது, இந்த விதையை நான் ஊன்னா முளைக்கல பாதி தான் முளைச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் மக்காசோள விதைகளை பொறுத்த வரைக்கும் 100% ஆஃப் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முளைச்சி ஆகணும் ஜெர்மெண்டேஷன் ரிசல்ட்டில். ஓகேவா. ஸோ அது எந்த பேசிஸில் முளைக்காத இருக்குது என்ன அப்படிங்கிறது தெரியல. கூடவே வந்து பரவாயில்ல பேசிக்கிறது நான் சொல்கிறதில்ல. என்னென்னா, இந்த வருஷத்து விதையை கொண்டு போய் ஏதோ மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்களாம், பாக்கெட்டை கிழிச்சு. மறுபடியும் அந்த விதையவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பண்ணி மறுபடியும் புது லாட் நம்பர் போட்டு ஜெர்மெண்டேஷன் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் நான் அந்தளவுக்கு அறிவு இல்லை. ஏன்னா நம்ம எதுவுமே தெளிவாக தெரியாத பேசக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. விவசாயிகள் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கொண்டு போய் கொட்டிடுவாங்களாம், மறுபடியும்
அதையே எடுத்து அள்ளி போட்டு புது விதைகள் புது ஜெர்மிட்டேஷன் வருது இல்லையா, அந்த விதைகளையும் இதையெல்லாம் போட்டு கலந்து கொட்டை அடித்து அமுச்சு விட்ருவாங்க. சுத்தமாக முளைக்காத போனால் தானே பிரச்சனை வரும். பாதி முளைச்சி பாதி முளைக்காதான் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற பேர் அமுச்சுடுவாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு அதை பற்றி டீட்டெயில் ஒன்றுமே தெரியல. பேசிக்கிறாங்க விவசாயிகள், அவ்வளோதான். ஓகேவா, இதை நாம் சொல்லலை, விவசாயிகள் பேசிக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது ஒன்று. இந்த முளைப்பு திறன் பிரச்சனை வருவதற்கு காரணம் வந்து ஏகப்பட்ட காரணங்கள் இருக்க சொல்லணும் அப்படின்னா, அந்த நீராக இருக்கும், காற்றாக இருக்கும், உழவு முறை சரியில்லாக இருக்கும், இதுமாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு மாதிரி உழவு முறை பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி தண்ணி கட்டியிருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் அந்த பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான். ஸோ இது என்ன அப்படிங்கிறத அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான், அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். நம்ம அதில் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சீசனில் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வெரைட்டி அப்படின்னா டாட்டாவில் 9355, 9375 இது ரெண்டையும் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த முளைப்புத்திறன் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கட்டும், வெயில தாங்கி வளராத வெரைட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறப்ப டாட்டா என்ன பண்ணாங்கன்னா 9339 அப்படிங்கிறது வெயில தாங்கி பெரிய அளவில் வளருமா அப்படின்னா வளராது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல். அதனால் 9339 வந்து இந்த சீசனை கொடுக்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே 9339 அவங்க கொடுக்கவே இல்லை. அதாவது அந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஒன்றவங்களுக்கு தான் வந்துச்சு, அதற்கப்புறம் யாருக்குமே அதை கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ இப்போ வந்து 9375, 9355 தான் அதிகமாக மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வண்டியில் போடுற விவசாயிகள் 9355 நீட்டாக போடலாம், கொஞ்சம் பெருவெட்டாக இருக்குது, உருட்டுறதுக்கு நல்லா இருக்குது. 9375 விதை வந்து சிறுவெட்டாக இருக்குது, ஒரு பாக்கெட் வந்து 3/4 ஏக்கருக்கு பக்கமாக போடக்கூடிய தன்மையில் இருக்குது 9375. ஓகேங்களா, வண்டியில் போடுறவங்க 55. இது இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி சொல்கிறான்னு நம்ம இது டாட்டா மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெயில் கேப்பபிலிட்டி தாங்கி வளரக்கூடியது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். எதாவது இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்கேவில் 6540+ தாராளமாக போகலாம். அதுக்கப்புறம் 7328+ நீங்கள் தாராளமாக போகலாம். அதையும் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து டாட்டாவில் 9355, 9375 இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடி வந்து 4455 கிடச்சாலுமே நீங்கள் போகலாம். இந்த மைக்கோ தான் சொல்லக்கூடாது அப்படின்றீங்க. சேம் டைம் அட்வான்டாவிலையும் சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுனா கிளியராக எந்த விவசாயிகளும் சொல்லலை, முளைக்கலை அப்படிங்கிறாங்க, அவ்வளோதானே தவிர மைக்கோ அளவுக்கு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அதில் வரலை. இருந்தாலுமே கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா 9355, 9375 பக்காவாக முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்குது. சரி, முளைப்புத்திறன் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் பொறுத்த வரைக்கும் 3 அப்படி சாரியாக நிறையா ஃபார்மர்ஸை செக் பண்ணிட்டேன். சாரியாக அப்படியே முளைச்சிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் அதிகமாக கொடுத்ததே அந்த வெரைட்டிஸ் தான். விவசாயிகளே விரும்பி வாங்கிட்டு போனாங்க அந்த வெரைட்டிஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. போன சீசன் என்ன 2-3 மூட்டை தான் கொடுத்துருந்தோம். இந்த சீசன் நிறைய விவசாயிகள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெரைட்டிஸ், அதாவது அந்த சீ ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணதுன்னு இருப்பாங்க இல்லையா கெமிக்கல்ஸு, அது என்னடா சீ ட்ரீட்மெண்ட்டில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மைக்கோ 4060 இருக்கட்டும், 9355 இருக்கட்டும், ஒரே இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சீ ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மெட்டாலாக்சி, திரம், தைமேத்தாக்சம் அண்ட் டெல்டாமெத்திரன் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கோவில் வந்து திரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து தைமேத்தாக்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இவங்க வந்து மைக்கோவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டென்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை சீ ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் டாட்டாவில் 9355 மெட்டாலாக்சி 35% யூஸ் பண்ணியிருக்காங்க, தைமேத்தாக்சம் 30% யூஸ் பண்ணியிருக்காங்க, டெல்டாமெத்திரன் 2.5% சீ ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதையுமே மைக்கோவில் யூஸ் பண்ண கிடையாது, அதாவது மென்ஷன் பண்ண கிடையாது. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, வெயிலை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டிஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை தான் நான் சொல்ல முடியும். இதை தவிர பெருசாக சொல்லுடா அப்படின்னா நான் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணல. ஓகேவா, என்கேவை நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். 7328+, 7328, 6540+ கன்ஃபார்ம் நீங்கள் ஊனலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. 9355, 9375 டாட்டா. இந்த வருஷம் நான் அதிகமாக சொல்கிறது இந்த 2 வெரைட்டிஸ் தான். வேறு எந்த வெரைட்டிக்கும் நாம் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. கூட ஆடி வந்து ஓடலாம், நல்லாயிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முளைப்புத்திறன் பிரச்சனை எதுவும் இல்லை இது வரைக்கும் எந்த ஃபேஸிங்கும் இல்லை. ஓகேவா, ஸோ இதற்கு என்னடா காரணம் இவ்வளோ பிரச்சனைகள் வருவதற்கு அப்படின்னா, இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே விதை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது காரணம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி, அதாவது இப்போ இந்த 10ஆம் தேதி கொடுத்தாங்க அப்படின்னா இதில் ஒரு 20 நாள், பிப்ரவரியில், மார்ச்சில் ஒரு 30, 50, ஏப்ரல், மே, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே விதை ஊன்றது எல்லாமே வந்து மார்ச், ஏப்ரல், மே அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகரந சேர்க்கை நடைபெறுவதாக இந்த 50 to 80 நாட்கள் வருது இல்லையா,
அந்த டைமில் மகர எச்சரிக்கை நடைபெறாது, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெதர் ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டோ வரது, 3 போட்டோ வரது, சைடில் நக்கில் போது வரது, ஈல்டு லாஸ், இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். மீண்டும் இதுமாரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வராதிங்க போன வருஷத்தை மாரி. அதனால் அதுக்கப்புறம் விதைகள் கொடுக்கறத நிறுத்திடுங்க. உரக்கடைக்காரங்க தயவு செஞ்சு ஃபார்மர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஊன்றதுக்கு இதுமாரி பிரச்சனைகள்லாம் வரும். ஊன்றதுனா உங்கள் விருப்பத்துக்கு ஊனிக்கிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கம்பெனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விதைகளை ரிட்டர்ன் எடுக்க சொல்லி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அதான் சஜஷன் பண்ணுறேன். நீங்கள் பிப்ரவரி எண்டு வரைக்கும் கூடமா போகலாம், ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகர எச்சரிக்கை நடைபெறாது, கூட்ட தெளிவாக வராது, இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் கடைகளில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கேட்டு விதைகளை வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் இங்கே வீடியோ போடுறேன்னா இந்த விதை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விதை இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சரிங்ஸ் எல்லாம் போக தேவையில்ல. நான் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர். இப்போ வந்து ஒரு 4-5 ஃபார்மர் கள்ளக்குறிச்சி பக்கத்துலேருந்து வந்து இங்கே விதை வாங்கிட்டு போயிருக்காங்க 9355 2-3 மூட்டை. ஸோ அந்த அளவுக்குலாம் பார்த்தல உங்கள் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய விதையிலே உங்களுக்கே தெரியும். பக்கத்தில் ஒன்று விவசாயிகளை கேட்டிங்கன்னா தெரியும், இது நல்லா முளைச்சிருக்கு, இது நல்லா முளைக்கல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த ஏரியாக்களில் இருக்கிறத வாங்கி ஒரு நாளே போதுமானது. நம்ம இதற்கவசரம் பல கிலோமீட்டர்கள் தாண்டி போய் அந்த விதைகளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அது ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மைக்கோவை ரீப்ளேஸ் பண்ண டாட்டா வந்துக்கிட்டு இருக்கோ இல்லை வந்துருச்சோ அப்படிங்கிறதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இப்போ டாட்டா ப்ராடக்ட் பூம் ஆகிட்டு இருக்கு. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக மைக்கோ வந்து ஒரு சீசனில் சர்ன்னு பூம் ஆகிடுச்சு, இதே மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இப்போ மைக்கோவை அடித்து டாட்டா மேலே ஏறி வருதோ அப்படிங்கிற மாரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா மைக்கோவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் 40-60ங்கிற ஒரு வெரைட்டி தவிர்த்து மீது எந்த வெரைட்டியும் தெரியல. பட் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு நிறையா வெரைட்டிஸ் தெரிஞ்சிருக்கு. 9355, 75, 9339 இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அதில் அவங்க விதை கொடுக்குறதே வந்து ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. இந்த சீசனுக்கு இதுதான் அப்படிங்கிற மாரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம்தான் அது. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த 4 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த விதைகள் வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிடும், ஓகேவா? நன்றி.